வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் லெசனான எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் இன் சவுத் இந்தியா லேட்டர் சோலாஸ் அண்ட் லேட்டர் பாண்டியாஸ் லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஒவ்வொரு லெசனாக டிஎன்பிசி நியூ புக்ஸ் தமிழ்நாடு நியூ புக் சிலபஸ் 2019க்கான சிலபஸ் ஒவ்வொரு லெசனாக நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். சோஃபார் 6th ஸ்டாண்டர்டில் எல்லா லெசனுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். 7th ஸ்டாண்டர்டில் இப்போ ஆன்கோயிங்கில் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி அதாவது சோஷியல் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன் பார்க்கணும்னா மேலே டாப் ரைட் கார்னரில் நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சயின்ஸ்க்கான பிளேலிஸ்ட், சோஷியல் சயின்ஸ்க்கான பிளேலிஸ்ட், இதில் நம்ம என்னென்னலாம் புக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அது இன்னும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம வீடியோஸ், அதாவது லெசன் வீடியோஸை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குறதா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸாம் கேண்டிடேட்ஸ்க்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம் ரிலேட்டடாக நம்ம ஒவ்வொரு லெசனாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது அடிஷ்னலாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருந்தேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டர் சோலாஸ் எடுத்துட்டாலே, இந்த லெசன் எடுத்துட்டாலே நம்ம ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் கதை மாதிரி தான் சொல்ல முடியும். அப்போ இதில் இருக்க மன்னர்களை விட எக்ஸ்ட்ராவாக சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுப்போம். அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படாது. ஏன்னா அவங்களுக்கு இதில் இருக்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். நீங்கள் ஒரு கதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ அங்கே லெசனுக்குள்ளே போகலாம். இந்த லெசன் பார்த்துட்டோம்னா நம்ம லேட்டர் சோலாஸ், லேட்டர் பாண்டியாஸ். அது என்ன லேட்டர் சோலாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சோழர்கள் டைனாஸ்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 தான் நம்ம பிரிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஏர்லி சோலாஸ், இம்பீரியல் சோலாஸ், லேட்டர் சோலாஸ். இந்த இம்பீரியல் அப்படிங்கிறது வந்து மிடிவல் சோலாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சோழ டைனாஸ்டியை ஏர்லி, மிடிவல், லேட்டர். ஸோ ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் இருந்த மன்னர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த லேட்டர் சோலாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராஜராஜ சோழால இருந்து என்னென்ன சோழர் மன்னர்கள் வந்திருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ 7th ஸ்டாண்டர்டுங்கனால பேசிக்காக ஒரு 3 மன்னர்களை பற்றி, அவங்க என்ன பண்ணாங்க, என்ன கோயில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். ப்ளஸ் சோழ டைனாஸ்டி அப்போ எப்படிலாம் வந்து அவங்களோட கிங்டமையும் சரி, மக்களையும் சரி பார்த்துக்கிட்டாங்க, மக்களை எந்தெந்த வகைப்படுத்தினாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், அதாவது சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சோழர்கள் ஒரு முக்கியமான மன்னர்களாக இருந்துட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சவுத் இந்தியா நம்ம எடுத்துட்டோம்னாலே நமக்கு சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள், இவங்க 3 பேர் தான் முக்கியமான மன்னர்கள். ரிவைவல் ஆஃப் சோழா ரூல். இந்த ரிவைவல் அப்படிங்கிறது வந்து புத்துணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து புதுப்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த மிடிவல் டைமில், அதாவது மிடிவல் சோழ டைனாஸ்டியே வந்து 9th செஞ்சுரியில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 9th செஞ்சுரியில் விஜயாலயா அப்படிங்கிற ஒரு மன்னர் பல சின்ன சின்ன கிங்டம்ஸை கேப்சர் பண்ணி புதுப்பிக்கிறாரு. ஏன்னா ஏர்லி பீரியடில் பார்த்தோம்னா, கரிகாலா டைம்லலாம் வந்து, ஏர்லி பீரியட்னு இங்கே கரிகாலான்னு மட்டும் மென்ஷன் பண்ணுறாங்க, மற்ற மன்னர்களை பற்றி சொல்லலை. கரிகாலா சமயத்தில் தான், இந்த ஏர்லியில் பார்த்தோம்னா கரிகாலா ஒரு மிகப்பெரிய முக்கியமான மன்னராக இருந்தார். அதுக்கு அடுத்து வர்ற மன்னர்கள் தங்களோட பவர், அதாவது ஒரு சில மன்னர்கள் மட்டுமே வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருந்தாங்க. போர்லையும் சரி, மக்களை நிர்வகிக்கிற திறமையும் சரி, நாட்டை எப்படிலாம் கொண்டு போகணுங்கிறதும் சரி ரொம்ப சிறப்பாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மன்னர்கள்லாம் ஒரு சிலர்லாம் பார்த்தோம்னா, ஏன் இந்த தேவையில்லாத போர்கள் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கிங்டம்ஸ் நீங்களே ஆண்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இந்த மாதிரி லூஸாக விட தன்னோட கிங்டமானது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டு இருந்தது. அந்த மாதிரி சமயத்தில் தான் விஜயாலயா அப்படிங்கிறவர் வந்து தஞ்சாவூர் ரீஜனை வந்து கேப்சர் பண்ணுறாரு. அதாவது காவேரிக்கு நார்த் சைடில் இருக்கக்கூடிய ரீஜனெலாம் வந்து கேப்சர் பண்ணி இந்த தஞ்சாவூர் அப்படிங்கிறத தன்னோட கேபிட்டலாக மாற்றுறாரு. அதுக்கு முன்னாடி இந்த ஏர்லி சோழா பீரியட்ல எது கேபிட்டலாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உறையூர், இப்போ இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி. ஸோ அதுதான் வந்து ஏர்லி சோழா பீரியட்ல வந்து கேபிட்டலாக இருந்தது. அதே மாதிரி சோழ டைனாஸ்டி உருவானது எந்த நதிக்கரையில் அப்படின்னு பார்த்தோம்னா
காவேரி நதி. இந்த ரீஜன்ஸ் ஃபுல்லாமே வந்து காவேரி டெல்டா பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு டைனாஸ்டியும் சரி, சிவிலைசேஷனும் சரி, ஒரு நதிக்கரையில் தான் வந்து ஆரம்பிக்குது. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு விவசாயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஷிங், எனிதிங், எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் தண்ணியில் இருந்தால் முதல்ல ஆரம்பிக்குது. அதனால நீங்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எடுத்துட்டாலும் சரி, இல்லை எந்த ஒரு மன்னர்கள் டைனாஸ்டி எடுத்துட்டாலும் சரி, அவங்க அந்த மன்னர்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன நதியோ இல்லை பெரிய கடலில் சேரக்கூடிய பெரிய அளவுக்கான நதியோ வந்து இருக்கும். அங்கிருந்தா எந்த டைனாஸ்டியாக இருந்தாலும் ஆரம்பிக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம விஜயாலயா வந்து தஞ்சாவூரை கேபிட்டலாக மாத்துறாரு. இந்த லேட்டர் சோலாஸில் ராஜேந்திர ஒன் வந்து நிறைய கேப்சர் பண்ணுறாரு, தன்னோட சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துறாரு. அந்த விரிவுபடுத்தும் வகையில் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு ஒரு ஊரை வந்து கேப்சர் பண்ணுறாரு. இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு பார்த்தோம்னா பாலாக்கிங் அப்படிங்கிற ஒரு டைனாஸ்டியை வந்து கேப்சர் பண்ணுறது மூலயமா இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தன்னோட கேபிட்டலை வந்து மாத்துறாரு. ஸோ இந்த கேபிட்டல் மாத்துறது யாரு? ராஜேந்திர சோழா ஒன். ஓகேங்களா? இப்போ நம்ம 3 கேபிட்டல் பார்த்துருக்கோம். ஒன்று உறையூர், இன்னொன்று தஞ்சாவூர், அண்ட் நெக்ஸ்ட் வந்து கங்கை கொண்ட சோழபுரம். இந்த உறையூர் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய திருச்சி, அந்த தஞ்சாவூர் சேம் நேம் தான் இருக்கு. கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறது வந்து அரியலூரில் ஒரு வில்லேஜுங்க. அரியலூர் டிஸ்ட்ரிக்டில், இப்போ ப்ரெசென்ட்டாக அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம். இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்குனது யாரு? ராஜேந்திரா ஒன். ஸோ ராஜராஜா ஒன் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த லேட்டர் சோழாஸில் வர்ற ஒரு முக்கியமான மன்னர். அவரோட பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 985 இருந்து 1016 வரைக்கும். இவர் ரொம்ப முக்கியமான மன்னர். ஏன்னா இவரோட காலத்துல தான் வந்து பிரகதீஸ்வர டெம்பிள் அப்படிங்கிறது வந்து கட்டப்படுது. ஸோ பிரகதீஸ்வர டெம்பிள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்குமே. அந்த டெம்பிளை கட்டினது வந்து ராஜா ஒன். அண்ட் விஜயாலயா அப்படிங்கிற ஒரு அந்த மிடிவல் இந்தியா இருக்கு இல்லைங்களா, மிடிவல் சோழா, இதில் விஜயாலயாவும் ஒரு கோயில் கட்டியிருக்காரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை இப்போ எக்ஸாமில் அதிகமாகவே கேட்டிருக்காங்க. சோழேஸ்வரா டெம்பிள். இந்த கோயில் புதுக்கோட்டையில் இருக்கு. சோழேஸ்வரா டெம்பிள் யார் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஜயாலயா. ராஜராஜா சோழா ராஜராஜா ஒன் அப்படிங்கிறவர் வந்து தன்னோட டைனாஸ்டியை விரிவுபடுத்திட்டே இருக்காரு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராஜேந்திர சோழாவும் வந்து அவரோட ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1016 இருந்து 1044 வரைக்கும். ஸோ தன்னோட தந்தை போலவே ராஜராஜாவோட மகன் தான் வந்து ராஜேந்திர ஒன். இவரும் வந்து பல டைனாஸ்டியை கலந்து கூட நிறைய டைனாஸ்டியை வந்து கேப்சர் பண்றாரு. ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சிறப்பா வந்து சோழ டைனாஸ்டியை வந்து மீட்டெடுத்து ஒரு பெரிய சாம்ராஜ்யமா மாத்துறாங்க. ஸோ இது பார்த்தோம்னா சோழ டைனாஸ்டி பொறுத்தது. சோழ டெரிட்டரி எங்கெல்லாம் இருந்தது இந்த வயலட் கலர் வந்து, அண்ட் ரிமைனிங் இந்த பிங்க் கலர்ல இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து சோழர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகள். இது நமக்கு தேவையில்லை, இந்த இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறது இந்த பகுதியில் இருக்கு. ஓகேங்களா? அந்த தஞ்சாவூர், ஸ்ரீலங்கா வரைக்குமே வெஸ்ட் சைட்லையும் சரி நார்த் சைட்லையும் சரி எந்த அளவுக்கு வந்து சோழ டைனாஸ்டி பறந்து விரிஞ்சது அப்படின்னு சொல்லி இந்த மேப்ல பார்க்கலாம். பிளஸ் அவங்க பிற நாடுகள் கூட எப்படிலாம் ட்ரேட் வச்சிருந்தாங்க, பிற ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் வச்சிருந்த ட்ரேட் ரூட்ஸும் வந்து இங்கே போட்டிருக்கோம். ஸோ இந்த மேப் வந்து கூகுளில் நான் எடுத்திருக்கேங்க. ஓகேங்களா? புக்கில் கிடையாது. ஸோ ராஜராஜ சோழாக்கு அப்புறம் ராஜேந்திர சோழா நிறைய டெரிட்டரியை கேப்சர் பண்ணுறாரு. அந்த வகையில் தன்னோட 1023வது வருஷத்தில் வந்து ஒரு மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன் நார்த் இந்தியாவை நோக்கி செல்றாங்க. அப்போ வந்து கேப்சர் பண்ண பகுதி தான் வந்து இந்த கங்கை கொண்டான். இந்த கங்கை கொண்டான் சோழபுரம் அப்படிங்கிறதே பார்த்தோம்னா பால சாம்ராஜ்யத்துக்கு கீழே தாங்க இருந்தது. பாலா கிங்
பாலா கிங்கான மஹிபாலா. இவர் வந்து பெங்கால் அண்ட் பீகார் சாம்ராஜ்யத்தெல்லாம் வந்து ஆண்டுட்டு இருந்தார். அந்த அந்த சைட் ரீஜனை ஆண்டுட்டு இருந்த மன்னர்கள். இவங்க கிட்ட இருந்து கேப்சர் பண்ண பகுதிகளில் தான் ஒன்று தான் இந்த கங்கை கொண்டான். ஸோ இவர் ராஜேந்திர சோழா 1 வந்து அதையே வந்து கேபிட்டலாக மாற்றி அங்கேருந்து ஆளலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அந்த கங்கை கொண்டான் அப்படிங்கிற ஒரு ஊரையே உருவாக்குற மன்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜேந்திர சோழா 1. ஸோ இவரோட நேவியும் சரி ஆர்மியும் சரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. நேவி நம்ம எடுத்துட்டோம்னா ஸ்ரீலங்காவில் அதிகமான இடத்த கேப்சர் பண்ணியிருக்காங்க. அந்த சுற்றி இருக்க சின்ன சின்ன தீவுகளில் இருக்க சாம்ராஜ்யங்களையும் நிறையவே கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் வந்து இந்த சதன் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய கிங்டம் ஆஃப் ஸ்ரீ விஜயா. ஸோ கடல் கடந்து கூட சோழர்கள் பல தேசத்தை வந்து ஆண்டுட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அடுத்து டிக்ளைன் ஆஃப் சோழா எம்பையர். டிக்ளைன் ஆஃப் சோழா எம்பையர்ல பார்த்தோம்னா ராஜேந்திர சோழாஸ் 3 successors were not capable rulers. ராஜராஜா வராரு, ராஜேந்திர வராரு, அதுக்கப்புறம் வரக்கூடிய மன்னர்கள் ராஜாதி ராஜா, அப்புறமேட்டு ராஜேந்திர 2 இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க. அந்த 3rd சக்சஸர்னு பார்த்தோம்னா வீர ராஜேந்திரா. ஸோ ஆர்டர்னு பார்த்தோம்னா நம்ம ராஜராஜ சோழா 1 அண்ட் இவருக்கு அடுத்து வரக்கூடிய இவரோட பையனான ராஜேந்திர சோழா. அண்ட் நெக்ஸ்ட் ரூலர் பார்த்தோம்னா ராஜாதிராஜா சோழா 1. ராஜேந்திர சோழா 2 அண்ட் 3rd சக்சஸர், அதாவது ராஜேந்திரல இருந்து 3rd சக்சஸர் அப்படின்னு பார்த்தோம்னா வீர ராஜேந்திரா. வீர ராஜேந்திர சோழா அண்ட் இவரோட மகனான ஆதி ராஜேந்திரா. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நல்ல சிறப்பாகவே போயிட்டு இருந்துச்சு. அதாவது வீர ராஜேந்திரா வரைக்குமே வந்து நல்ல சிறப்பாக ஆண்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆதி ராஜேந்திரா அப்படிங்கிறவர் வந்து கொல்லப்படுறாரு. அண்ட் அவருக்கு அடுத்ததா இங்கே பார்த்தீங்கன்னா வித் இஸ் டெட் ended தி விஜயாலய லைன் ஆஃப் சோழா ரூல். ஸோ இந்த விஜயாலய லைன் ஆஃப் சோழா ரூல் அப்படிங்கிறது வந்து தங்களோட வம்சாவளியிலேயே வரவங்கள அதை வந்து இந்த சோழ லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா விஜயாலயா சாம்ராஜ்யத்திலிருந்து வரக்கூடியவங்க. ஸோ ராஜேந்திராவோட மகன் ராஜராஜாவோட மகன் ராஜேந்திர மகன் அந்த மாதிரி வந்துட்டு இருக்க சமயத்தில் இதோட அந்த ஆதி ராஜேந்திராவோட சோழா லைன் முடியுது அப்படின்னா இதுக்கு அடுத்து கூட வரக்கூடிய மன்னர் வந்து குலோத்துங்கா 1. குலோத்துங்கா 1. இந்த குலோத்துங்கா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சோழ சாளுக்கிய. அதாவது ராஜராஜ சோழா இருக்காங்களே ராஜராஜ சோழா 1ஓட பொண்ணு குந்தவிக்கும் சாளுக்கிய பிரின்ஸ் சாளுக்கிய இளவரசனான விமலாதித்யாவுக்கும் திருமணம் ஆகுது. அப்ப இது வந்து சோழா லைன் இங்க பிரேக் ஆகுது. சோழர்கள் பிளஸ் சாளுக்கியர்கள் ஒன்று சேர்றாங்க. ஸோ பியூர் சோழா அப்படிங்கிறது இதனாலதான் வந்து சோழா லைன் எண்ட் ஆகுது ஆதி ராஜேந்திராவோட அப்படின்னு சொல்றேன். இந்த குலோத்துங்கா யாரு அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இப்ப ராஜா 1க்கும் சாளுக்கிய பிரின்ஸான விமலாதித்யாவுக்கும் கல்யாணம் ஆகுது. இவங்களோட மகன் யாருன்னு பார்த்தோம்னா ராஜராஜ நரேந்திரா.
ராஜராஜ நரேந்திரா. இவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாருன்னு பார்த்தோம்னா அமங்கா தேவி. இந்த அமங்கா தேவி அப்படிங்கிறவங்க ராஜேந்திர சோழாவோட பொண்ணு. ராஜேந்திர சோழாவோட பொண்ணு தான் வந்து அமங்கா தேவி. இவங்களுக்கான மகன் தான் வந்து குலோத்துங்கா I. ஸோ அப்ப இங்க சோழர்களும் இருக்கு, சாளுக்கிய வம்சமும் இருக்கு. கிளியர்? அதனாலதான் வந்து ஆதி ராஜேந்திராவுடைய இந்த சோழ லைன் வந்து பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க. வித் ஹிஸ் டெத் ended the விஜயாலய லைன் ஆஃப் சோழா ரூல். ஓகேங்களா? ஸோ அடுத்து வரக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா குலோத்துங்கா I. இவர் வந்து சோழர்கள் சாளுக்கியர்கள் ரெண்டுமே வந்து அதனால தான் இந்த சோழ சாளுக்கிய டைனஸ்டியை வந்து உருவாக்குறாரு குலோத்துங்கா I அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் குலோத்துங்காக்கு அப்புறம் இந்த குலோத்துங்கா பீரியட்லேயே பார்த்தோம்னா இவர் என்ன பண்றாரு, எனக்கு தேவையில்லாத போர்கள் தேவையில்லை, நிறைய போர்கள் நடக்கும் மூலியமா வந்து மக்களோட கஷ்டம்தான் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியை விரும்புறாரு. இந்த அமைதியின் காரணமா இதுக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் ராஜராஜாவாகட்டும் ராஜேந்திராவாகட்டும் கடல் கலந்து சென்று பல சாம்ராஜ்யத்தெல்லாம் கேப்சர் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி சின்ன சின்ன தீவுகள்லாம் வந்து இந்த குலோத்துங்கா Iனோட பீரியட்ல வந்து தன் கைவிட்டு போகுது. ஸோ அவங்களோட டெரிட்டரி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. ஸோ சிலோனும் போயிடுச்சு, சிலோன் ஸ்ரீலங்கா, ஓகேங்களா, சிலோன் போயிடுச்சு. அண்டு சின்ன சின்ன சாம்ராஜ்யம் இந்த நார்த் சைட்ல சரி இல்லை வெஸ்டர்ன் சைடில் இருக்க சில சாம்ராஜ்யங்கள் ஆகட்டும், லைக் காஞ்சிபுரம் சைட்லலாம் வந்து தெலுங்கு சோழாஸ் வந்து ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த சோழர்களுக்கு சிறு மன்னர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களாம் நானும் தனியாகவே ஆண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி குலோத்துங்காக்கு அப்புறம் வர மன்னர்களும் வந்து ரொம்ப வீக்கன் சோழாஸாக இருக்காங்க. லாஸ்டா வரக்கூடிய சோழ மன்னர் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜேந்திர சோழா III. லாஸ்டா வரக்கூடியவர் பார்த்தோம்னா ராஜேந்திர சோழா III. ஸோ அப்போ குலோத்துங்கா வராரு. குலோத்துங்காக்கு அடுத்ததா வந்து விக்ரமச்சோழா I அப்படிங்கிறவர் வராரு. அண்ட் ஃபைனலா லாஸ்ட் ரூலர். ஸோ இதுக்கு நடுவில் 3 ரூலர் வராங்க, இம்பார்ட்டன்ட் இல்லை, ஓகேங்களா. அவங்களும் வந்து ரொம்ப வீக்கனாக தான் இருக்காங்க. லாஸ்டா வரக்கூடிய மன்னர்னு பார்த்தோம்னா ராஜேந்திர சோழா III. இவரோட ஆட்சி காலம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 1246 இருந்து 1279 AD வரைக்கும். ஸோ இங்கே தான் வந்து பாண்டிய சாம்ராஜ்யம்னு ஒன்று உருவாகுது. ராஜேந்திர சோழா III வந்து பாண்டிய மன்னர் வந்து கொல்றாரு. யாருன்னு பார்த்தோம்னா ஸோ அவரை டிஃபீட் பண்றாரு. இங்கே தான் சோழ டைனாஸ்டி அப்படிங்கிறது வந்து குறையுது. கிங் மரவர்மன் குலசேகர பாண்டியன் I. ஸோ இவர் ஒரு பாண்டிய டைனஸ்டியை சேர்ந்த ஒரு மன்னர். கிங் மரவர்மன் குலசேகர பாண்டியன். இவர் ராஜேந்திர சோழாவை கேப்சர் பண்ணி அதோட சோழ டைனஸ்டியை வந்து முடிவுக்கு கொண்டு வராங்க. ஸோ அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இவ்வளோதாங்க லேட்டஸ்ட் சோழாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு குறிப்பிட்ட மன்னர்கள் மட்டுமே. முக்கியமாக பார்க்க போனால் ராஜராஜா ராஜேந்திரா, அதுக்கப்புறம் வர மன்னர்கள்லாம் ரொம்பவே வந்து வீக்கான மன்னர்களாக தான் இருக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நிர்வாகம் சைடில் பார்த்தோம்னா மன்னர்கள் விடக்கூடிய கட்டளைகள் எல்லாமே வந்து இந்த பால் லீவ்ஸ், ஸோ இலைகளில் எழுதி வச்சுருந்தாங்க, வந்து ஓலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுலேயும் இல்லை கோயில் சிற்பங்களாகட்டும் இல்லை வால்ஸ் கோயிலோட செவுத்துலலாம் வந்து எழுதி வச்சுருந்தாங்க. இது மூலிமா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னாலே ஒரு கிங் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு பிறந்த இவருக்கு நிறைய மகன்கள் பிறந்தாலும் தன்னோட எல்டர் சன்னை யுவராஜாவா அனௌன்ஸ் பண்ணாரு, பிரின்ஸ். ஸோ இந்த யுவராஜாக்கு சின்ன ப்ராவின்ஸ், அதாவது
சின்ன சாம்ராஜ்யத்தை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கொடுப்பாங்க. கொடுத்து அவங்க வந்து எப்படி ஆள்றாங்க, ஸோ எப்படி ஒரு கிங்டம் வந்து ரூல் பண்ணும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்குவார். அதுக்கப்புறம் மெயின் கிங்கோட டெத்துக்கு அப்புறமா இந்த யுவராஜா கிங் ஆயிடுவார். ஸோ இந்த மாதிரி தான் சோழ டைனாஸ்டி அப்படிங்கிறது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துட்டு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த சோழ டைனாஸ்டியில் சில சப்டிவிஷனாக வந்து பிரிக்கிறாங்க, சின்ன சின்ன வில்லேஜஸ். ஸோ எப்படி நம்ம இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிறது வந்து வில்லேஜஸ், ஸ்டேட் வந்து சென்ட்ரலில் இருக்கோ, லைக் பார்த்தோம்னா வில்லேஜில் வந்து குரூப் ஆஃப் வில்லேஜ் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவோம், குரூப் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம், குரூப் ஆஃப் ஸ்டேட் நம்ம கண்ட்ரின்னு சொல்லுவோம். கிளியர்? இந்த வகையில் இந்த சோழர்கள் டைனாஸ்டியும் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அதை நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வில்லேஜ்னு எடுத்துட்டோம்னா கிராமம். ஸோ இந்த கிராமம் வந்து வில்லேஜ் ஆர் இதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே லோயஸ்ட் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி வில்லேஜஸ் ஃபார்ம்ஸ் குர்ரம். ஸோ அதிகமான வில்லேஜஸ் கிராமம் சேர்ந்தால் அது குர்ரம் அப்படிங்கிறாங்க. அதிகமான குர்ரம் அப்படிங்கிறது வந்து நாடு. அண்ட் குரூப் ஆஃப் நாடு அப்படிங்கிறது வந்து மண்டலம் ஆர் ப்ராவின்ஸ். இங்கிலீஷில் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு மண்டலம் அப்படிங்கிறது சோழ மன்னர்கள் வார்த்தைகள். ஸோ கிராமம், கிராமத்துலேருந்து குர்ரம், குர்ரம்லேருந்து நாடு, நாடும் டு மண்டலம். இது இந்த வகையில் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருந்துட்டு வந்தது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தோன்னா லோக்கல் கவர்னன்ஸ். ஸோ லோக்கல் கவர்னன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா இந்த சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் வந்து தலைவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி அங்கே சில அசம்பிளிஸ் இருக்குது. அந்த அசம்பிளிஸ் ஹெட்டாக வந்து ஒரு சில பீப்புள்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி மக்களோட குறைகள் என்ன, அதே மாதிரி என்ன தேவை, சாம்ராஜ்யத்துக்கு தேவையான வரிகள் இதெல்லாம் வந்து எப்படி வந்து கலெக்ட் பண்ணலாம், எந்த வகையில் கலெக்ட் பண்ணுறது, ப்ளஸ் மக்களை எப்படிலாம் பிரிவுபடுத்தி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த லோக்கல் கவர்னன்ஸில் பார்க்கலாம். ஸோ லோக்கல் கவர்னன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா உரர், சபையர், நகரட்டர், நட்டர், இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா இவங்கெல்லாம் பர்சனோட நேம். ஓகேங்களா? பர்சன் நேம்னா இந்த ஒரு அசம்பிளிஸ், இந்த 4 அசம்பிளி, இந்த 4 அசம்பிளியுமே எதை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உரர் அப்படிங்கிறது வந்து ஊர், சபையர் அப்படிங்கிறது சபா, நகரட்டர் வந்து நகரம், நட்டர் வந்து நாடு. எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம மண்டலம் அப்படின்னு பிரிக்கிறோமோ அதே மாதிரி ஊர், சபா, நகரம், நாடு, இதுக்கான ஒரு அசம்பிளி தான் வந்து உரர், சபையர், நகரட்டர் அண்ட் ஃபைனலி நட்டர். ஸோ இந்த அசம்பிளியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அசம்பிளி இந்த உரர் எல்லாம் இருக்கக்கூடிய மன்னர்கள்லாம் மக்கள்லாம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா லேண்ட் ஹோல்டர்ஸ். அந்த உரர் அசம்பிளியில் சில மக்கள், அசம்பிளினா குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அதில் எந்த டைப் ஆஃப் பீப்புள்ஸை இவங்க வந்து வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லேண்டு வச்சிருக்கக்கூடிய ராயல் ஃபேமிலி ஆகட்டும் இல்லை பிராமின்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி பீப்புள்ஸை இவங்க உரர் அசம்பிளிஸில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, சாம்ராஜ்யத்துக்கான அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான அட்வைஸ்லாம் வந்து இவங்க கொடுப்பாங்க. அடுத்து இந்த சபையர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து ஃபுல்லுமே வந்து பிராமின்ஸ் பீப்புள் அதிகமாக இருப்பாங்க. இந்த சபையரில் முக்கியமான முடிவுகள், அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான முக்கியமான முடிவுகள், ஃபினான்ஷியல் ரிலேட்டட், ஜுடிஷியல் ரிலேட்டடுக்கான முடிவுகள்லாம் வந்து இந்த சபையர் குரூப் தான் எடுக்கப்பாங்க. ஏன்னா இந்த சபையரில் வந்து
அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள்னு பார்த்தோம்னா எல்லாருமே வந்து பிராமின்ஸ். நகரட்டர் அசம்பிளியில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரேடிங்க்கு ரிலேட்டட் ஆனவங்க. அதே மாதிரி சில வேலையாட்கள் லைக் வந்து தங்கம் செய்கிறவங்களாகட்டும், இல்லை பித்தளை பாத்திரம் வேலை செய்கிறவங்களாகட்டும், வீவர்ஸ், பாட்டர்ஸ், அதே மாதிரி கட்டடம் வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து ஒரு அசம்பிளியாக இருக்கக்கூடியது தான் இந்த நகரட்டர் அசம்பிளி. நட்டர் அசம்பிளியில் பொறுத்த வரைக்கும் இந்த அசம்பிளி பீப்புள்ஸ் என்ன டிஸ்கஷன் பண்ணுறாங்க. ஸோ நாடு இது வந்து ஒரு பெரிய அசம்பிளி இல்லைங்களா, இந்த பெரிய அசம்பிளியில் என்ன பேசுவாங்க, மன்னர்களுக்கு இவங்க பேசக்கூடியது இந்த நட்டர் அப்படிங்கிற அசம்பிளி சேர்ந்த பீப்புள்ஸ் கோயில் கட்டுறது ஆகட்டும், இல்லை வரிகள் வசூலிக்கிறது ஆகட்டும், ஏதாவது ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் வருது, அதே மாதிரி சில ஊர்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மன்னருக்கு டைரெக்டாக தெரிவிக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நட்டர் அசம்பிளிஸை சேர்ந்தவங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஊர், சபா, நகரம், நாடு, இந்த மக்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு அசம்பிளிஸ் தான் வந்து உரர், சபையர், நகரட்டர், நட்டர். அவ்வளோதான். அடுத்து உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன். இந்த உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு சோழ டைனஸ்டியை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு கல்வெட்டு தான் வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷன், உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன். இது வந்து காந்திபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த காந்திபுரம் டிஸ்ட்ரிக்டை டோட்டலாக வந்து பிரம்மதேயர் வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இந்த சபையர் அப்படிங்கிறது வந்து பிராமின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அசம்பிளி அப்படின்னு. இந்த பிராமின்ஸ்க்கு மன்னர்கள் சில லேண்ட்ஸ்லாம் வந்து ஒதுக்கி கொடுப்பாங்க. அதை தான் வந்து இவங்க பிரம்மதேய வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பிராமின்ஸ்க்கு கொடுக்கப்படக்கூடிய நிலங்களை வந்து பிரம்மதேய வில்லேஜ், அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இந்த பிராமின்ஸ் எல்லாமே குரூப்பாக தான் வசிப்பாங்க. ஓகேங்களா, பிராமின்ஸ்லாம் வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு இடத்துல இருப்பாங்க, மற்ற மக்கள்லாம் வந்து வேற இடத்துல, இந்த மாதிரி பிரித்து வைக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த வகையில் இவங்களை வந்து பிரம்மதேய வில்லேஜ் லேண்டில் தான் வந்து இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் அமைஞ்சதா சொல்கிறாங்க. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்லேருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு வார்டாக வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நாடு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்குமே வந்து சின்ன சின்ன வார்டாக வந்து பிரிக்கிறாங்க. டோட்டலாக வந்து சோழ டைனஸ்டியை பொறுத்த வரைக்கும் 30 வார்டு இருந்ததா இந்த உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்லேருந்து கிடைக்கப்பட்டிருக்கு. 30 வார்ட்ஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த வார்டுகளில் ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கான்னு பார்ப்பாங்க, சொந்தமாக நிலம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வேத முறைகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் நிறைய வேதங்கள், உபநிஷங்கள் நிறைய தெரிஞ்சவங்களை மட்டும்தான் வந்து இங்கே செலக்ட் பண்ணுறாங்க தலைவர்களாக. இந்த தலைவர்களோட வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா 35லேருந்து 70 வரைக்கும் அந்த ஒரு வார்டுக்கான தலைவரை முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வார்டில் வந்து ஒரு 5 பேர் கலந்துக்கிறாங்க, போட்டி போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க 5 பேரோட நேமையும் ஒரு குரூப்பாக ஒரு அசம்பிளியில் வந்து 5 பேரோட நேமையும் வந்து ஒரு பாட்டில் வந்து போடுறாங்க, ஒரு பாத்திரத்தில் போட்டு அங்கே அந்த சபையில் இருக்க மூத்த மக்கள் யார் ரொம்ப வயதானவர்களாக இருக்காங்களோ, இதுக்கு முன்னாடி தலைவர்களாக இருந்தவர்களாகட்டும், இல்லை ராயல் அஃபீஷியல்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பையனை கூப்பிட்டு, சின்ன பையனோ பொண்ணோ கூப்பிட்டு அந்த சீட்டை வந்து எடுக்க சொல்லுவாங்க. அதில் யார் பேர் வருதோ அவங்க தான் அந்த வார்டுக்கான தலைவர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த வகையில் தான் வந்து ஒரு வார்டுக்கான முக்கியமான மன்னர்கள் தலைவர்களை முடிவு பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம எப்படி இப்போ எலெக்ஷன் வைக்கிறோமோ அதே மாதிரி அந்த டைமில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த வகையில் வேரியஸ் கமிட்டிஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலாகட்டும், இல்லை எக்கனாமிக் சைடில் டெவலப்மெண்ட் ஆகட்டும் ரொம்ப சிறப்பாக வந்து செஞ்சுட்டு இருந்ததா சொல்கிறாங்க. அடுத்த ரெவென்யூ, வருவாய் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்ராஜ்யத்துக்கான ஒரு டெரிட்டரிக்கான வருவாயே வந்து டேக்ஸ் மூலியமாக தான், வரி மூலியமாக தான் வருது. அதில் அதிகமாக வந்து லேண்ட் டேக்ஸ். ஸோ இந்த லேண்ட் டேக்ஸில் மட்டுமே அதிக வருவாய் ஈட்டிட்டு இருந்தது சாம்ராஜ்யம். ஓகேங்களா,
இந்த லேண்ட் டேக்ஸை என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா கனிக்கடன். லேண்ட் டேக்ஸை கனிக்கடன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல அந்த லேண்டில், ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்டில் உற்பத்தி ஆகிற அதை பொறுத்து அதில் 1/3 அமௌண்ட், இப்போ நமக்கு வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டில் எனக்கு 100 ரூபாய்க்கு வந்து வியாபாரம் நடக்குது அப்படின்னா 1/3 அமௌண்ட் 30 ரூபாவை நான் வரியாக செலுத்தி ஆக வேண்டும். அதே மாதிரி வேற சில வரிகளும் இருந்தது. ஒருத்தர் வந்து அரசாங்க வேலையில் இருக்காங்க, ஸோ அது மன்னர்களுக்கு கீழே ராயல் அஃபீஷியல்ஸாக இருக்காங்க அப்படின்னா ஒரு வரி இருக்கும். ஊர் விட்டு ஊர் போகிறதுக்கு ஒரு வரி இருக்கும். இப்போ எப்படி நம்ம டோல்கேட்லலாம் வந்து பணம் கட்டுறோம், அந்த மாதிரி ஊர் விட்டு ஊர் போகிறதுக்கு வரி இருக்கும். அதே மாதிரி தன்னோட பொருட்களை வேற ஊருக்கு எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணுறதாகட்டும், இல்லை உள்ளாரையே இந்த ட்ரேடிங்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம், அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் வந்து ஒரு சில வரி, குறிப்பிட்ட ஒரு கம்மியான அமௌண்ட் தான். அதிகமான வரி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நிலம், லேண்ட் டேக்ஸ் வந்து தான் கிடைக்கப்பட்டிருந்ததா சொல்கிறாங்க. அடுத்து சோஷியல் ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் ஆன் லேண்ட் ரிலேஷன்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த சபையரில் பார்த்தோம்னா பிரம்மதேய வில்லேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அந்த பிராமின்ஸ்க்கு மட்டுமே வந்து நிலத்தை வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி ராயல் ஃபேமிலிஸ்க்கு மட்டுமே வந்து நிலத்தை கொடுத்தாங்க. இங்கே தான் நமக்கு பிரிவே ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி மக்களை பிரிவுபடுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பிராமின்ஸ்க்கு ஒரு தனியாக லேண்ட் கொடுத்துறது, அதே மாதிரி ராயல் ஃபேமிலிஸ், மன்னர்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாகட்டும், அவங்களுக்குலாம் வந்து இந்த மந்திரி கூட தளபதி, அவங்களுக்குலாம் வந்து நிலம் கொடுத்துறது. ஸோ இந்த வறுமை கோட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப புவர் பீப்புள்ஸ், அவங்களுக்குலாம் வந்து அவங்களாம் வந்து இந்த பிராமின்ஸ் ஆகட்டும், இல்லை இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அந்த பிராமின்ஸ் கீழே வரக்கூடிய மக்கள், அவங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறதுக்குன்னு ஒரு பிரிவை வந்து உருவாக்குறாங்க இந்த இடத்துல. ஸோ அதை பற்றி தான் இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் பேஸ்டு ஆன் லேண்ட் ரிலேஷன்ஸ் டாபிக்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செப்பரேட்டு நம்ம பார்க்கலாம். சோஷியல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு மன்னர் இருக்காரு, சோழர் மன்னர்கள் இருக்காங்க, இல்லை சோழ கிங்ங்களா, இவங்க என்ன பண்ணுறாங்க, நிலத்தை வந்து ராயல் அஃபீஷியல்ஸ், அதே மாதிரி பிராமின்ஸ் தனக்கு கீழே இருக்கக்கூடிய நிலங்களை வந்து பிரித்து கொடுக்குறாங்க. இந்த நிலங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பிராமின்ஸ்க்கு பிரித்து கொடுக்கக்கூடிய நிலங்களை வந்து பிரம்மதேயா லேண்டு, பிராமின்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய நிலங்களை வந்து பிரம்மதேய லேண்ட், அண்ட் இந்த மாதிரி ராயல் அஃபீஷியல்ஸ்க்கு பிரித்து கொடுக்கக்கூடிய லேண்டை வந்து தேவதான வில்லேஜ். ராயல் அஃபீஷியல்ஸ் ஆகட்டும், டெம்பிள் பர்பஸ், கோயில் கட்டுறதுக்காகட்டும், இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குலாம் வந்து கொடுக்கறது வந்து தேவதான வில்லேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த சோழர்கள் டைமில் வந்து ஜெயின் குலமும் இருந்தது. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய லேண்ட் பகுதிகளை வந்து பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளிச்சந்தம். ஸோ நம்ம இதை மட்டும் பார்ப்போம். அண்டு இந்த பிராமின்ஸ்க்கு கீழே வரக்கூடிய மக்கள்னு ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ நம்ம இது வந்து இப்போ நம்ம இருக்கக்கூடிய பிரிவை பார்த்தோம்னா ஓசி கேட்டகரி, பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லைங்களா. இந்த ஃபார்வர்ட் காஸ்ட், பேக்வர்ட் காஸ்ட், மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்ல. அந்த வகையில் பிராமின்ஸ்க்கு அடுத்ததாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளலார். அண்ட் இவங்களும் வந்து லேண்டை வந்து சொந்தமாக வச்சுருக்கவங்க தான். ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இவங்களை வந்து வேலன் வாகை, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட லேண்டை வந்து வேலன் வாகை லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டு இந்த வெள்ளலாருக்குள்ள தான் வந்து சில சப்டிவிஷன்ஸ் வருது. இந்த சப்டிவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஊழக்குடி. இந்த ஊழக்குடி மக்களுக்கு யாருக்குமே வந்து சொந்தமாக லேண்ட் இருக்காது, வீடு இருக்காது. ஆனால் அவங்க விவசாயம் பண்ணணும் அந்த லேண்டில். அதாவது இந்த பிரம்மதேயா லேண்ட் ஆகட்டும், வேலன் வாகை லேண்ட் ஆகட்டும், இந்த லேண்டில் போயிட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட லேண்டில் இவங்க கல்டிவேஷன் இவங்க பண்ணணும். இந்த ஊழக்குடி மக்கள் வந்து செய்யணும்.
அதுக்கான கூலிகள் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இவங்களுக்குன்னு சொந்தமாக நிலம் இருக்காது. ஸோ இப்போ இவங்க ஊழக்குடி மக்கள் வந்து இவங்களோட லேண்ட், இந்த வேலன் வாகை லேண்டில் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த விவசாயம் பண்ணுறதுலேருந்து அதிகமான ஷேர், இந்த மேஜர் ஷேர், மைனர் ஷேர், அதாவது டேக்ஸ் 30% டேக்ஸ் இருக்குங்களா, அந்த 30% டேக்ஸை கட்டணது போக மேஜர் ஷேர் அப்படிங்கிறது வந்து வேலன் வாகை யார் வச்சிருக்காங்களோ இந்த வேளாளர் குரூப்புக்கு தான் வந்து போகுது. அதை என்ன சொல்றாங்க, மேல் வரம். மேல் வரம். இந்த மைனர் ஷேர் அப்படிங்கிறது வந்து கீழ் வரம். இந்த கீழ் வரம், இந்த மைனர் ஷேர் யாருக்கு போகுது, ஊழக்குடி மக்களுக்கு போகுது. ஓகேங்களா, இதுதான் வந்து சோஷியல் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி தான் இருந்திருக்குது, லேண்டை பொறுத்து இருந்திருக்குது. அண்டு இவங்களுக்கு கீழே, இந்த ஊழக்குடிக்கு கீழேயும் வந்து 2 முக்கியமான சொசைட்டி இருந்தது. இதுக்கு சப்டிவிஷனாகவும் 2 சொசைட்டி இருந்தது. ஒன்று வந்து அடிமை வகை அப்படின்னு சொல்றாங்க, ஸ்லேவ்ஸ். இந்த ஊழக்குடிக்கும் கீழே இருக்கக்கூடிய மக்கள். அது மட்டும் இல்லாம லேபர்ஸ், பணிக் மக்கள். எல்லாருமே வந்து மூத்த சமுதாயம் இல்ல, மேல இருக்க மக்களுக்கு, மேல் மக்களுக்கு வேலை செய்யறவங்களா தான் வந்து பிரிச்சாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து லேண்டு, அதாவது நிலத்தை வச்சு மக்களை எப்படி பிரிவுபடுத்துறாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ சோஷியல் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ப்ளஸ் இரிகேஷன்லேருந்து ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.